சற்று முன் ஒரு செய்தி, அதனை பார்ப்போம். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், யார் இந்த மனுவை அளித்திருக்கிறார்கள்? இந்த மனுவானது எப்போது விசாரணைக்கு வரவிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி அவருடைய வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல இதுவரைக்கும் 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான வழக்கானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த நிலையில இந்த வழக்கை செம்பியம் காவல்துறையினர் நியாயமாக விசாரிக்கவில்லை என்பதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரருமான கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பல முக்கிய அரசியல் கட்சியினரின் தொடர்பு இருப்பதாகவும், அதனால இந்த மாநில காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் சுதந்திரமாக விசாரிக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கொலை வழக்குல தொடர்புடைய சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் இன்னும் தலைமறைவாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைத்திருக்கிறார். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.